ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இப்போ ஒரு 25 நிமிஷம் மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா 101வது கொஷின்ஸு ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். பட் ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸே வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். P + Q + R நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ கோழி குண்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 210 கோழி குண்டு வச்சுருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அவற்றில் Q மற்றும் R, சரியா, அதில் Q மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4ல் 1 பங்கு யார்ட்டு இருக்குது? Pயில் இருக்குது. P = 1/4. அதாவது Qவும் Rவும் என்ன வச்சுருக்கிறாங்களோ அதில் 4ல் 1 பங்கு 25% வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஸோ பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4P = Q + R அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது இப்படி போடக்கூடாது, தப்பு. ஓகேவா? ஸோ நல்லா படித்து பாருங்கள். PQR 3 பேர் சேர்ந்து 210 குண்டு வச்சுருக்கிறாங்க, கோழி குண்டுகள். அவற்றில் Q மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4ல் 1 பங்கு அப்படின்னா 1/4 ஆஃப் P. ஓகேவா? ஒரு பகுதி P இடமும் P மற்றும் R. அடுத்தது பார்த்துங்க, P மற்றும் R. ஓகேங்களா? ஸோ P + R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4ல் 3 பங்கு Q இடம். சரியா? Q என்ன சொல்கிறாங்க? 4ல் 3 பங்குனா முக்கால்வாசி. ரைட்டா? PR என்ன வச்சுருக்குறாங்களோ ஸோ அது வந்து 4ல் 3 பங்கு யார்கிட்ட இருக்குது? Qவிடம் உள்ளது எனில் ஆரிடம் உள்ள குண்டுகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ ஆர்கிட்ட வந்து 78 ஆன்சரு. ஸோ அப்படியே டைரெக்டாக நீங்கள் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1ங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ 3 கிவன் டேட்டா கொடுத்துருக்குறாங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. P + Q + R = 210. QRல 4ல் 1 பங்கு P கிட்டேயும், Pயும் R சேர்ந்து 3ல், அதாவது முக்கால்வாசி 4ல் 3 பங்கு Q கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் 2 கொண்டு வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? ஸோ Q + Rக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, ஸோ P = 1/4 இருக்குல்லையே, அந்த 4 இருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4P = Q + R. ஓகேங்களா? 4P = என்னங்க? Q + R. அப்போ இந்த Q + Rக்கு பதிலாக P + Q + R இருக்குது இல்லையா? P + Q + R இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த Q + Rக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 4P போட்டுக்கலாம். அப்போது P + 4P = 210. ஓகேங்களா? P + 4P = 210. 5P = 210. ஸோ P = 210/5. ஓகேவா? ஸோ 210/5 சிம்பிளிஃபை பண்ணோம்னா எத்தனை டைம் போகும்? 5 20 மிச்சம் 2, அப்போ 42. ஸோ Pயோட வேல்யூ என்னங்க? Pயோட வேல்யூ 42. P எத்தனை குண்டு? P கிட்ட 42 குண்டு உள்ளது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே P + R இருக்குது இல்லைங்களா? ஈக்குவேஷன் 3 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில்? Pயை கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 3 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அப்போ 4Q = ஓகேவா? அப்போ 4Q/3 = P + R. ஓகே. ஸோ இது 3 என்னவா மாறிடுது? இப்படி மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த P + Rல ஆல்ரெடி P + Q + R இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட? ஸோ P + Q + R இருக்குது இல்லையா? ஸோ P + Q + Rனால் ஒன்று தான், P + R + Qனால் ஒன்று தான். இந்த P + Rக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 4Q/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? 4Q/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம கைவசம் ஒரு Q இருக்குது, = என்ன? 210. ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4Q/3 இருக்கு இல்லையா? எல்சிஎம் எடுத்தோம்னா 4Q + 3Q 7Q. 7Q = ஓகேவா? 210 × 3. 210 × 3. ஸோ 7 ஒரு டைம், இது எத்தனை டைமு? 30 டைம். 3 × 30. Q = 3 30 90. ஓகேவா? ஸோ Qயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Pயோட வேல்யூ 42, Qயோட வேல்யூ 90. ஓகேவா? ஸோ Qயோட வேல்யூ 90. அப்போ மொத்தத்தில் 210ல், ஓகேவா, 210ல் 90 42 எவ்வளோ? 132. ஸோ 132 போச்சு அப்படின்னா 78. ஓகேங்களா? ஸோ 78 இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ புரியுதா? ஸோ வெரி வெரி சிம்பிள். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ்? P + Q + R = 210. P = Q + R. இந்த Q + R மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா 4P. இந்த P + R வச்சுக்கிட்டோம்னா 4/3Q. அதுக்கு பதிலாக Q அப்படியே வச்சுக்கிட்டு P + Rோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் Q கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து P கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் கழிச்சோம்னா மொத்தம் 210ல் 132 போச்சு அப்படின்னா 78. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே வந்து நான் வந்து கோழி பாம் கொடுத்துருக்குறேன் இல்லையா? இது வந்து மார்பிள்ஸ் கணக்கூட கேட்பாங்க, மார்பிள். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். A முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. ஓகே. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக A B C D E F G H I J K L M N O. ஓகேவா? ஸோ மற்ற எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த O வரைக்கும் என்னது? ஓக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 0. ஓவோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க? 0.
மீதியில் என்ன சொல்கிறாங்க ஏ டு என் வரை ஓகேவா ஏ டு என் வரை என்ன சொல்கிறாங்க 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. அப்போ ஏக்கு என்ன சொல்கிறாங்க 14, அடுத்தது 13, 12, 12 அடுத்தது 10 ரைட்டா. ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணிகிட்டே போகிறோம், இல்லைன்னா இப்படி ரிவர்ஸ் வந்துருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓகேவா. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஓவுக்கு 0 கொடுத்தாச்சு, பூஜ்ஜியத்தை குறிக்கப்படுகிறது. மேலும் P to Z வரைக்கும் ஓகேவா. அடுத்தது என்னது P Q R S T. இந்த யூக்கும் விக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடணும், W X Y Zங்க ஓகேவா. ஸோ இதனுடைய வேல்யூ எப்படின்னா P to Z வரைக்கும் என்ன சொல்கிறாங்க -1 சொல்கிறாங்க. ஸோ -1 -2 -3 -4 அடுத்தது -5 -6 -7 -8 -9 -10 -11. இந்த எழுதும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த PQRS TUV WXY Zலாம் நல்லா தள்ளி கேப் விட்டு எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த 1 2 ஏதாவது விட்டு போயிடும் ஓகேவா. ஸோ அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சக்ஸஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல் சக்ஸஸ் சரியா. இதை கூட எடுத்து எழுதும் பொழுது கூட கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதணும். மொத்தம் எத்தனை எஸ் இருக்குது 3 எஸ் இருக்குது. எஸ்ஸோட வேல்யூ என்ன -4. அப்போ -4 × 3 -4 × 3 உங்களுக்கு என்ன வருது -12 ஓகேங்களா. ஸோ எஸ்ஸு இப்போ எத்தனை எஸ் முடிச்சாச்சு 3 எஸ் முடிச்சாச்சு. சி எத்தனை இருக்குது 2 இருக்குது. ஸோ சியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ என்ன, சி 2 சி இருக்குது ஓகேவா. ஸோ 2 சி ஓகேவா. சி வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு செக் பண்ணிக்கோங்க. சியோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வருது 12 வருது ஓகேவா. ஸோ எத்தனை சி இருக்குது 2 சி, அப்போ 2 12 24 ஓகேவா. ஸோ +24. அடுத்து என்ன இருக்குதுங்க சி முடிஞ்சிருச்சா. ஸோ யூக்கு பதிலாக வியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறாதீங்க, யூவோட வேல்யூ தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். யூவோட வேல்யூ -6ங்க ஓகே. யூ முடிச்சாச்சு. அடுத்தது வந்து என்னது இ. ஸோ ஈயோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஓகேவா. ஸோ ஈயோட வேல்யூ என்னது, ஸோ 10. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட், ஸோ 24 34 ரைட்டா. ஸோ இங்கே பாருங்கள் -12 -6 ஸோ -18. ஸோ 34 -18 உங்களுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34. ஸோ 34ல் ஒரு 18 போச்சு அப்படின்னா யூ வில் கெட் 16 ஆன்சர் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சமுக்கு ஆப்ஷன் என்னது 78 ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாமே ஆன்சருக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டைம் வந்து ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணணும் ஓகேவா. ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது, டூ மச் ஆஃப் டைம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த எழுதக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்பரிங்லாம் ப்ராப்பராக போடுங்க. ஈஸியான சம் தான், பட் யூ ஷுட் நாட் கமிட் எனி மிஸ்டேக்ஸ் ஓகே. அடுத்த சம் போகலாமா. ஸோ அடுத்து 109 ஐ திங்க். ஸோ 109. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான் ஓகேவா. 108 அதுக்கு முன்னாடி. ஸோ 108 200க்கும் 300க்கும் இடையில் 6 8 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் உள்ளன. ஸோ ஃபஸ்ட்டு 6க்கு 8க்கு 9க்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 ஆல் 2 3 6 2 4 8 9 அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை 3 1 டைம் இது 4 அப்படியே வச்சுக்க போகிறோம். 3 டைம் இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. 4 3 7 ஓகேவா. 2 3 6. ஸோ 2 3 6 × 7 42 ஓகேவா. ஸோ 42 வந்திருக்கு இல்லையா. ஸோ இன்னொருக்க செக் பண்ணிக்குவோம். ஸோ 4 9 3 டைம்ஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 × 3க்கு அவசரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது 7 போடக்கூடாது. ஸோ இதுவுமே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணேன். 4 × 3 என்னது 12. ஸோ 12 × 6 அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 5 60 2 12 ஸோ 72. ஸோ எப்போவுமே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீங்கள் சம் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தான் மென்டல் எபிலிட்டியில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வேதிக் மேக்ஸ் 2/2 3/3 4/4 டெய்லி எந்திரிச்ச உடனே வந்து மெடிடேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு தப்பு வராது. ஸோ 72. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 72. ஸோ 72 72 கூட்டினோம்னா 144. மறுபடியும் 72 கூட்டினோம்னா 6 11 216. மறுபடியும் 72 கூட்டணும் அப்படின்னா 8 9 ரைட்டா. சரி 8 2 + 6 8 மறுபடியும் 8. ஸோ 288. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தாச்சு 72. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 72, 144, 216, 288. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 200க்கும் 300க்கும் இடைப்பட்ட 200க்கும் இடைப்பட்ட 2 எண்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த 216ம் 288 மட்டும்தான் 6 8 9ஆல் என்ன பண்ணும், வகுப்படும். அப்போ மொத்தம் 2. இதுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் பி.
ஸோ ஆன்சர் 2 பார்த்தாச்சு. அடுத்த கொஷின்ஸ் போகலாம். 109. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சம். பட் ஆனால் இதில் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். பட் இதெல்லாம் நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணணும். 783 எப்படி எழுதியிருக்காங்க? 783 லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இருக்கிற நம்பர் அப்படி எழுதியிருக்கிறாங்க 378. ஓகே. 149 எப்படி போட்டிருக்கிறாங்க? 9 ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் 14. ஓகேவா? 914 என்னும் எழுதப்பட்டால் பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கும்? ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ 473 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 473 என்ன பண்ணணும்? 3 ஃபஸ்ட்டு தூக்கி போட போகிறோம். அப்படியே 47 அப்படி எழுதிக்க போகிறோம். அடுத்து 382 இருக்குது இல்லையா? 382 லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மீதி இருக்கக்கூடியது 38 அப்படி எழுதிக்க போகிறோம். ஸோ 238 248 இது 347. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வருது? ஸோ 238 338 48 109 டிஃப்ரென்ஸ் வருது. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து சப்ட்ராக்ஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. இதுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் 109 டிஃப்ரென்ஸு. அடுத்தது பாருங்கள் 872. ஸோ அப்படியே 629 இருக்குது இல்லையா? 629க்கு அப்படியே போட்டால் 962. அடுத்தது பார்த்தீங்கன்னா 728க்கு டிஃப்ரென்ஸு 872. ஓகேவா? 872. ஸோ இது லெஸ் தென் 100. ஓகேவா? இது என்னது? லெஸ் தென் 100. அப்போ என்ன வருது? ஸோ உங்களுக்கு 90 வருது. ஓகேவா? ஸோ இது வந்து 90. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி வராது. ஏன்னா ஆப்ஷன் ஏ எது வந்து மிக அதிகமாக இருக்குன்ட்டா. அடுத்து சி ஆப்ஷன் என்ன? 728. ஸோ 728 எப்படி எழுதலாம்? 728 ஸோ 872. அடுத்து வந்து 847 எப்படி எழுதலாம் அப்படின்னா 784. ஸோ 784 884 இதுவும் லெஸ் தென் 100. ஸோ 629 568. ஸோ இதை பார்த்தோம்னா 962. 568 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 856. ஓகேவா? ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் வருது? 12ல் 6 போச்சுன்னா 6 5. ஸோ 106. ஸோ நமக்கு எது அதிகமாக வருது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏயோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 109. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸி. மேனு என்னென்னு சொல்லுவாங்க? கேர்ளை உமன்னு சொல்லுவாங்க. உமன் என்னென்னு சொல்லுவாங்க? பாய் என்பதை என்னென்னு சொல்லுவாங்க? சர்வெண்ட் என்னென்னு சொல்லுவாங்க? ஆஃபீஸர். ரைட்டு. அழைக்கப்பட்டால் ஒரு உணவகத்தின் யார் பணியாற்றுவார்? சரியா? ஹூ வில் ஒர்க் இன் ரெஸ்டாரண்ட்டில் யார்? சர்வெண்ட். அப்போ சர்வெண்ட் அப்படி என்பது என்னது? ஆஃபீஸர். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆஃபீஸர் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ சொல்கிறது புரியுதா? ஸோ ஒரு உணவகத்தில் யார் பணியாற்றுவார்னா சர்வெண்ட் இருப்பார். சரியா? ஸோ அப்போ சர்வெண்ட் அப்படிங்கிறது என்னவாங்க இருக்குது? சர்வெண்ட்டுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன கரெக்ஷன்ஸ் அப்படின்னா P@L என்பது Y75. ஓகேவா? ஸோ P@L என்பது Y75 என்று குறிக்கப்பட்டால் $1 அப்படிங்கிறது என்னென்னா F.3 வரும். சரியா? இப்போ P@L. ஸோ P எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? அட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? L எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஓகே, ரைட். YA. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது? அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். இந்த கொஷனில் P@L அப்படிங்கிறது தள்ளி கொடுத்துருக்கணும். ஓகேவா? சின்ன கரெக்ஷன்ஸு. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ இங்கே என்ன இருக்குது? P@L என்பது Y75. இங்கே P ரெண்டாவதாக இருக்குது. இங்கே என்னவாக இருக்குது? YA ரெண்டாவதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனில் ரெண்டாவது, இங்கேயும் ரெண்டாவது. அடுத்தது அட்டு வந்து இங்கே எத்தனாவதாக இருக்குது? 4வதாக இருக்குது. அப்போ இங்கே 1 2 3 4. ஸோ 4வதாக இருக்கிறது என்ன? 7. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோட பொசிஷன் என்ன? 1 2 3 4 5 6 7. இங்கே 7th பிளேஸில் எல் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6. ஸோ 7th பிளேஸில் லேம்டா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த எஃப்க்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா டைப்பிங் மிஸ்டேக். இது வந்து ஒரு 5 வந்திருக்கணும். ஸோ அவ்வளோதான். இங்கே என்ன பொசிஷன் இருக்கோ, லெஃப்ட் சைடில் என்ன பொசிஷன் இருக்கோ ரைட் சைடில் அதே பொசிஷன். இங்கே பாருங்கள் $1#. ஸோ டாலர் அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல வருது? 1 2 3 4 5 6. ஸோ டாலர் வந்து 6வது இடத்துல வருது லெஃப்ட்டிலிருந்து. அப்போது ரைட் சைட்லேருந்து என்ன வரும்? 1 2 3 4 5 6. ஸோ 6ஓடது என்னது? எஃப். ஓகேவா? ஸோ 6ஓடது எஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1. சரியா? டாலர் வந்து 6வதுனா 7 8 9. 9வது இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது ரைட் சைட்லேருந்து 9வது இடத்துல என்ன வரும்? 4லேருந்து ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா? 6. இந்த ஒரு 5 7 8 9 அப்படிங்கிறது என்னது? டாட். ஓகேவா? ஸோ இப்போ F.டாட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஏன்னா ரெண்டு பக்கம் எஃப் இருக்குது. ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் சி வரலாம். இதில் லேம்டா வருமா டாட் வருமா அப்படின்னா டாட். அப்போ டாட் வந்துச்சுன்னா F.டாட் 3 இஸ் தி ஆன்சர். 116க்கு சி.
ஸோ புரியுதா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது எத்தனாவது பொசிஷன் பி ரெண்டாவது இருக்குது, ரைட் சைடில் ஒய் இங்கே ரெண்டாவது இருக்குது, ரைட்டா? ஸோ இதுதான் மேட்சிங். அட்டு அப்படிங்கிறது 4வது இடத்துல இருக்குது, ரைட்டா? லெஃப்ட் சைடில் இருந்து. அப்போ இங்கேருந்து 4வது இடத்துல இருக்கிறது 7, ஓகேவா? ஸோ அடுத்து எல் அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்குது? 1 2 3 4 5 6 7 7th பிளேஸு. இங்கே 5 வந்து ரைட் சைட்லேருந்து 7th பிளேஸில் இருக்குது. இந்த ஒரு இடத்துல 2 கரெக்ஷன் இருக்குது இந்த கொஷனில். ஒன்று வந்து பி அட் எல் என்பதுன்னு அப்படின்னு கொடுத்துருக்கணும், ஓகேவா? அந்த லேம்டாக்கு முன்னாடி 5 கொடுத்துருக்கணும், சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கு, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். பட் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டைம் அதிகமாக கன்சப்ஷன் ஆகிக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 124 கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை ஃபஸ்ட்டு ஹாஃப் என்ன பண்ணிங்கன்னா பின்னோக்கு வரிசையில் எழுதினால் தொடரின் வலது பக்கத்திலிருந்து ரைட் சைட்லேருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும், ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 3 வந்து என்னதுன்னா 10. ஸோ 10, ரைட்டா? ஸோ இப்படி பிரிச்சுக்கணும். அடுத்து 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஸோ மொத்தம் 22 உறுப்பு இருக்குது. இந்த பக்கம் பாதியாக பிரிக்கணும்னா, ஓகேவா? ஸோ 3, ஓகே. ஸோ இப்படி பிரிச்சுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த பக்கம் 11, இந்த பக்கம் 11. எப்போவுமே இதை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கணும், எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து அப்படியே லட்டு மாதிரி சம்மு, ஓகேவா? ஸோ இப்போது முதல் பாதியை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் எழுதணும். அப்போது எப்படி ரிவர்ஸ் எழுதணும்னா கொஷின் மார்க் இங்கே வந்துடும், ஓகேவா? இந்த பி இங்கே போயிடும், 4 இப்படி பிஇ ப்ளஸ்ஸு எஸ் இப்படி வரும், ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறாங்க, வலது பக்கத்துலேருந்து 14வது. ஆல்ரெடி 7 வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா 7 வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 11வது, ரைட்டா? வலது பக்கத்தில் இருந்துன்னா இது வந்து முன்னாடி வந்துடும். இது 12, இது 13, இது என்னது 14, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டி ஆப்ஷன் ப்ளஸ், ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ எப்படி சொல்கிறேங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை 2ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு முதல் பகுதியை ரிவர்ஸில் எடுத்து எழுதணும். இப்போ ரிவர்ஸில் எழுதும் பொழுது ஸோ இது வரைக்கும் 11 வந்துருச்சு இல்லையா? அந்த ரிவர்ஸில் வரும்போது இங்கே 4 வரும், இங்கே பி வரும், இங்கே ப்ளஸ் வரும், இப்படி ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும். ஸோ 11 12 13 14, 14வது என்ன வருது? ப்ளஸ் வருது, ஓகே. அடுத்து பாருங்கள், ஏக்கு பதில் ப்ளஸ் எனவும் பிக்கு பதில் மைனஸ். ஏக்கு பதிலாக என்ன போடணும்? ப்ளஸ். பிக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ். சிக்கு பதிலாக என்ன போடணும்? இன்டூ. டிக்கு பதிலாக என்ன போடணும்? டிவிஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதணுன்னே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ இது போட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய அமைப்பின் பதில்களை காண்க. ஸோ 4, பின்னா என்னது? மைனஸு 3, சீனா என்னது? மல்டிப்ளிகேஷன் 5, மறுபடியும் என்னது? ஏ அப்படின்னா ப்ளஸ்ஸு, அப்புறம் 30, ஓகேவா? டினா டிவைடட் பை 2, ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 30 டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன வரும்? 15, ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ 15. 3 என்னது? 5. அங்கே ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். ஸோ -15 +15, அடுத்து என்னது? 4. ஸோ +15 -15 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 4. ஸோ இதற்கான விடை என்ன? 4, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈஸியான சம்ஸு, ஆனால் எடுத்து எழுதும் பொழுது கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அடுத்த கணக்கு பாருங்களேன், இதே தான். ஸோ ஜே@பி என்பது கேசிஜி என்று குறிப்பிட்டால் $2V என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்று ஸ்டார் ஃபஸ்ட்டு வருமா 3 வருமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இது எல்லாமே ஃபுல்லாக சால்வ் பண்ணால் தான் யூ வில் கெட் ஆன்சர். ஃபஸ்ட்டு இங்கே ஜே எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? ஜே 2வது பொசிஷனில் இருக்குது. அடுத்தது அட்டு எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 4வது பொசிஷனில் இருக்குது. பி எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். 4 5 6 7வது. ஸோ 2வது பொசிஷன், 4வது பொசிஷன், 7வது பொசிஷனில் இருக்குது, ஓகேவா? ஜே அட்டு, அடுத்து என்னது? பி, ஓகே. 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி கேசிஜியோட பொசிஷன் இப்படி வரும்போது கேயோட பொசிஷன் என்ன? 2, சியோட பொசிஷன் என்ன? 4, ரைட்டா? ஜியோடது அப்புறம் 4 5 6 7. ஸோ 7வது பொசிஷன், ஓகேவா? அப்போ இதுவும் என்ன தான்? 2 4 7ன்னு ரிவர்ஸில் வருது. அப்போ $2V, ஓகேவா? $2V. அப்போ இந்த $2Vங்கிறது இதுதான், சரியா? 2ஓட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5வது பொசிஷன். அப்போ இங்கே ரைட் சைட்லேருந்து 5வது பொசிஷன் என்ன வரும்? ஸ்டாரு. ஏன்னா சி வந்து 4வதுன்னா ஸ்டார் வந்து என்னது? 5வது, ஓகேவா? அடுத்தது பாருங்கள் டாலர். ஸோ $2. அப்போ ஸ்டாருக்கு அடுத்தது என்னது? 3, ஓகேவா? $2 5வது 6வது அப்படி சைமில்டேனியஸாக வருதுன்னா அப்போ ஸ்டாருக்கு அடுத்து என்னது? 3. ஸோ அப்போ ஸ்டார் 3 2 ஆப்ஷன் இருக்குது, இதுவா? அடுத்தது பாருங்கள் வியோட பொசிஷன், சரியா? வியோட பொசிஷனாக $2, அதுக்கப்புறம் 2 இடத்த விட்டுட்டு அப்புறம் வி வருது. அப்போ ஸ்டார் 3 2 இடத்த விட்டுட்டு அப்புறம் ஒன்று வந்தால் Q, ஸ்டார் 3Q, ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாத்தினாலையும் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் குயிக்காக சால்வ் பண்ணணும், ஓகேவா? 130க்கு சி, ஓகே. இது எல்லாத்தினாலையும் சால்வ் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது.
ஸோ இதே சேம் பேட்டர்ன் தான். ஏ என்பது ப்ளஸ்ஸு, ஓகேவா, பி என்பது மைனஸு, சி என்பது இன்ட்டு, டி என்பது டிவிஷன். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் அதே தான். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்ட்டு 15 சரியா, பி அப்படிங்கிறது மைனஸ்ஸு 7, ஏ அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு 100 டிவைடட் பை 10. 100/10 அப்படின்னா என்னங்க 10, ஓகேவா. 2 15 என்னது 30, 30 மைனஸ் 7 ப்ளஸ் 10, 40ல் 7 போச்சு அப்படின்னா 33, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஸோ சேம் மெத்தட் அப்ளிகபிள். ஏக்கு ப்ளஸ்ஸு, பிக்கு மைனஸு, சிக்கு இன்ட்டு, டிக்கு டிவிஷன். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்களேன். ஒரு வட்டமான தோட்டம். நீங்கள் ஒரு தோட்டம் ஒன்று வாங்குறீங்க குரூப் 4 ஜாயின் பண்ணோன்னே, சரியா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருண், பாலா, சந்துரு 4 பேர் ஓட ஆரம்பிக்கிறீங்க, ஓகேவா. ஸோ ஏபிசிடிங்கிற ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏபிசிடி என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்ற தோட்டத்தை ஒரு முறை சுற்றி வர அவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடம், 60 நிமிடம், 90 நிமிடம் மற்றும் 105 நிமிடம் எனில் அவர்கள் எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு துவக்க புள்ளியில் சந்திப்பார்கள்? இதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்சிஎம் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. எதுக்கு எடுக்கணும்? இது எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க, ஆன்சர் ஹவர்ஸில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி ஹவருக்காக மாற்றிக்கணும். நிமிஷத்தை ஹவராக மாற்றணும்னா 60ஆல் வகுத்துக்கணும். ஸோ 30, 60, 90, 105, ஓகேவா. ஸோ இது 15 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அதனால் நான் டைரெக்டாகவே 15ஆல் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா 3ஆல் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க 2ஆல். ஸோ 215, ஓகேவா. 4 15 60, சரியா. ஸோ 6 5 60, 5 30. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7, ரைட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 1 டைம், 2 டைம், 3 டைம், அப்புறம் 7. இதுக்கப்புறம் எதுவுமே பிரிக்கிற மாதிரி இல்லை. 15 × 2 30 இன்ட்டு 2 × 3 6, 6 × 7 42, 3 × 420 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 420 420 1260 நிமிடம், ஓகேவா. 1620 நிமிடம், ஓகே. ஸோ அப்போ 1260 நிமிஷம் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1260 வகுத்தல் 60. ஸோ எத்தனை டைம் போகும் அப்படின்னா 126, 2 டைம், அப்புறம் 1 டைம், ஓகேவா. ஸோ 21 hours இஸ் தி ஆன்சர். 10 மணி நேரம் 600, 10 மணி நேரம் 600, 1200, இன்னொரு மணி நேரம் சேர்த்துனா 1260, 21 மணி நேரத்தில் திரும்பி மறுபடியும் சந்திப்பார்கள். ஒருவேளை காலையில் 10 மணி அப்படின்னு சொன்னால், சரியா. அடுத்து எப்போ 21 மணி அப்படி 21 மணி நேரம் கிளம்பிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 மணி நேரம்னா அடுத்த நாள் காலையில் 10, ஒரு 3 மணி நேரத்தை குறைச்சிக்கோங்க. அப்போ 1 மணி நேரம் குறைச்சா 9, அப்புறம் 1 மணி நேரம் குறைச்சா 8, அப்புறம் 1 மணி நேரம் குறைச்சா 7, சரியா. 10 AM ஆரம்பித்தா அடுத்த நாள் 7 AM என்ன பண்ணுவாங்க? மீண்டும் சந்திப்பார்கள், அப்படி கூட கேட்கலாம், ஓகேவா. அடுத்தது, ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, ஓகேவா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபபெட்ஸை ஒன்று வவல்ஸு பார்க்கணும், அடுத்தது கான்ஸ்டன்ட் பார்க்கணும், அந்த லெட்டருடைய பொசிஷன் பார்க்கணும். எப்போவுமே ABCDEFGH எழுதி வச்சுக்கணும், ரைட்டா. ABCD இந்தட்ட 13 லெட்டர், இந்தட்ட 13 லெட்டர், இங்கே பாருங்களேன். ABCDEFGHIJKL, ஓகேவா. M. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, ரைட்டா. ஸோ எம் அப்படின்னா லார்டு முருகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 13 முருகன். அடுத்தது MNOPQRSTUVWXYZ, இதுக்கு நேராக தான் எழுதணும், ரைட்டா. இப்படி ஒரு சீரீஸ் எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ABCDEFGH IJKLM வச்சுட்டு இப்படி வரணும். NOPQRSTU, ஓகேவா, UVWXYZ, இப்படி ஒரு சீரீஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும். இதுக்கு 13 கொடுத்துக்கிறோம். இப்படி வரும்போது 13, இந்த வேல்யூவில் எடுத்து எழுதி வச்சுக்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா. இப்போது இந்த வேல்யூஸ், இப்போ ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சோட வேல்யூ என்னது? 60, ஓகேவா. ஸோ இந்த ஆரஞ்சில் எத்தனை வவல்ஸ் இருக்குது? AEIOU, ஓகேவா. ஸோ ஆரஞ்சில் AEIO, சரியா. 3 இருக்குது. ஆனால் என்ன கொடுத்துருக்குறாங்க? 60 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு வவ்வலுக்கு என்ன வேல்யூ? 20. நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஏன்னா அடுத்தது பாருங்கள், கிரேப்பு. ஸோ கிரேப்போட வேல்யூ என்ன? இந்த கிரேப்போட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாலும் AE 2 இருக்குது, 40 கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. அடுத்தது பாருங்கள், கோவா, சரியா. கோவாவில் AEIOU, சரியா. AEI இப்போ 3 இருக்குது. அப்போ 3னா என்ன? 60. அடுத்து இப்போ பாருங்கள், பைனாப்பிள். அப்போ பைனாப்பிள் எத்தனை வவல் வருது? 4 வருது, சரியா. 2 A வருதா? ஒரு A 2 E 1 I, அப்போ 4 வருது. அப்போ 4 × 20 80. அப்போ ஒரு வவ்வலுக்கு என்ன வேல்யூ? 20, ஓகேவா. ஒரு வவ்வலுக்கு என்ன வேல்யூ? 20. ஸோ இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம்,
ஓகே. ஸோ அடுத்தது பாருங்களேன், அடுத்த கொஷின் 143. ஃபைண்ட் த எலமெண்ட் தட் கம்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் பிட்வீன் தி எலமெண்ட்ஸ் 9 அண்ட் டாலர். 9க்கும் டாலருக்கும் இடைப்பட்டதில், ஓகேவா, கீழுள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்க. ஓகே, மொத்தம் இதுக்கு இடையில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 வந்துட்டோம். 6 7 8 9 10 11 12 13 உறுப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ 13 இருந்ததுன்னா இந்த பக்கம் 6 ஒதுக்கி விட்டுட்டு அந்த பக்கம் 6 ஒதுக்கி விடுங்க. ஸோ இது ஆல்ரெடி எத்தனை பார்த்துருக்குறோம், எத்தனை இருந்துட்டோம். ஸோ மொத்தம் 9க்கு இதுக்கு இடையில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13. அப்போ இந்த 6 அந்த 6, ஸோ இது 9. ஸோ இந்த 9, ஓகேவா. இந்த டாலர் இதுக்கு இடையில் 13 இருக்குதுன்னா இந்த பக்கம் 6, 1 2 3 4 5 6, ரைட்டா. இந்த 6ஓட முடிச்சுக்கோங்க, ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேம்டா இருக்குது இல்லையா, இதுதான் நடுவில் வரக்கூடியது. அடுத்து 1 2 3 4 5 6, அப்போ கரெக்டு. அப்போ என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா லேம்டா, பி, ஆப்ஷன் பி தான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் சம்மு, குயிக்காக சால்வ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு, சரியா. ஸோ எல்சிஎம் மீசிமா மீ போவான்னு கொடுத்துருக்குறாங்க. மீ போவால மீசிமா, ஓகேவா. இது எல்சிஎம், சின்ன கரெக்ஷனு. ஸோ எக்ஸ் ஒய் இவற்றின் மீசிமா இசட்டு, சரியா. XY ஒயிட்டருடைய எல்சிஎம் என்ன சொல்கிறாங்க, இசட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அப்போது 2 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா எக்ஸு, நம்பர் 2 அப்படின்னா என்ன ஒய். அப்போ HCF கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. மீ போவா கேட்டிருக்கிறாங்க. என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், சரியா. N1 இன்ட்டு N2 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF, இதுதான் ஃபார்முலா. ஸோ N1 என்னன்னு தெரியும், எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎமோட வேல்யூ இசட்டுன்னு தெரியும். அப்போ HCF அப்படிங்கிறது தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது HCF இந்தட்ட வந்துச்சுன்னா XY டிவைடட் பை Z, என்னங்க, XY டிவைடட் பை Z, XY டிவைடட் பை Z இஸ் தி ஆன்சர். இந்த கோடு தெரியாமல் வந்துருச்சு, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ XY டிவைடட் பை Z, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 149வது, PQRST என்பதன் கூட்டுத்தொடர்னா என்ன, கூடிக்கிட்டே போகும். பெருக்கு தொடர்னா 2 4 8 16 32 64 128 256 512 1024 2048 போயிட்டே இருந்தால் அது பெருக்கு தொடர். இப்போ 2 4 6 8 10 1 2 3 4 5னா ஒன்று ஆட் ஆகிட்டே போகுது. 2 4 2 ஆட் ஆகுது. 3 6 9னா 3 ஆட் ஆகிட்டே போகிறது, இது வேறு. ஓகே, இப்போ நானாக வேல்யூ கொடுக்குறேன். ஸோ பிக்கு ஒரு வேல்யூ 1, கியூக்கு ஒரு வேல்யூ 2, சரியா. 6 ST, ஸோ 3 4 5, சரி. இது ஒரு விதமான கூட்டுத்தொடர். இது ட்ரையல் அண்ட் எரரில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ பிக்கு வேல்யூ நானே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1, மைனஸ் 4 இன்ட்டு கியூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 2, ப்ளஸ் 6 இன்ட்டு 6க்கு 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 3, மைனஸ் 4 இன்ட்டு எஸ்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 4, ப்ளஸ் டியோட வேல்யூ 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். வந்ததுன்னா ஆன்சர் வந்ததுன்னா இதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வரும் 1 மைனஸ் 4 இன்ட்டு 2 8, ப்ளஸ் 3 18, மைனஸ் 4 16, ப்ளஸ் 5. ஸோ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணால் மைனஸ் 16 மைனஸ் 8 மைனஸ் 24, 18 ப்ளஸ் ஒரு 6 கூட்டினா 24. ஸோ 24 மைனஸ் 24 என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு 0. ஓகே, கிளியர். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே மாடலில் 2 சம் கேட்டால் உங்களுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் அப்படி குறுகுறுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுறதோ என்னடா திரும்ப இதே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய எஃபிஷியன்சி திறமையை சோதிக்கிறதுக்கு தான். இது வந்து யூஸ்வலாகவே டிஎன்பிசிலேயே நடக்கும். ஒரே பேட்டர்னில் 2 சம்ஸ் கூட கேட்பாங்க, ரைட்டா. ஸோ அதுக்காக தான் இதே சம் தான். இந்த தொடரில் முதல் பாதியை பின்னோக்கி வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்தில் இருந்து எத்தனாவதாக பார்க்கணும், 16வதாக அமையும் ஒரு உறுப்பினை காண்க. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேவா. 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஸோ இங்கேயும் மொத்தமே எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னா 12 உறுப்பு. அப்போ பிரித்து எழுதணும் அப்படின்னா இதோட வந்துடும் 2 10வது. இது மறுபடியும் கவுண்டிங்லாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுகிறோம். ஸோ 16வது உறுப்பு என்னென்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் 22. ஸோ 7 அப்படிங்கிறது 11, அப்போ 12 13 14 15 16. ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னா 16வது உறுப்பு உங்களுக்கு 6 வருது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் இந்த மாதிரி சம்ஸ்லாம் கிடச்சிதுன்னா குயிக்காக சால்வ் பண்ணி முடிச்சுக்கோங்க. 6 ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு போன்ற குறிகளை தகுந்த வரிசையில் இடுவதன் மூலமாக சரியான சமன்பாட்டை அமைக்க வேண்டும், ரைட்டா. ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இது அப்படியே வந்து 40 × 30, அப்போ 40 இந்த ஸ்டாருக்கு பதில் என்ன போடணும், மைனஸ் போடணும். -30
ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது 20 வருது. ஆப்ஷன் ஏவை அப்படியே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். 40 50 90 90ல் 30 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 60 வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது 20 வந்திருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து தவறு. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பி என்ன ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவல் டு ரைட்டா ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 40 + 30 - 50 இஸ் ஈக்குவல் டு 20. 40 30 70. 70ல் 50 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு என்ன கிடைக்குது சூட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க எல்சிஎம். ஸோ 4/5 4 - 81 4/12 4/7. ஓகேவா. இந்த 4/5 இந்த 4/81 எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். 4/81 4/12 4/7. ஸோ அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் பார்ட்டுக்கு எல்சிஎம், டினாமினேட்டர் பார்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி காமனாக இருந்தால் ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதிக்கணும், இல்லைனா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே அந்த டேர்ம் காமனாக இருக்கணும். லோயஸ்ட் பவர் காமனாக இருந்தால் லோயஸ்ட் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும், இல்லைனா ஹெச்சிஎஃப் வந்து 1 தான். சரி இங்கே பாருங்கள் நியூமரேட்டர் பார்ட்டில் இங்கே 4/5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4/12 இருக்குது, இங்கே 4/7 இருக்குது. ஸோ காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி காமனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இருக்குல்லையே ஹையஸ்ட் பவர் எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இருக்குல்லையே ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா 4/12 ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் டினாமினேட்டர் பார்ட் எல்லாமே இங்கே எல்லாமே 1, இங்கே மட்டும் 4/81 இருக்குது. காமனாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ காமனாக இல்லை. அப்போ இதுக்கு என்ன 1. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 4/12 இஸ் தி என்னது எல்சிஎம் 4/12. ஸோ சொல்கிறது புரியுதா. கொடுத்துருக்கிறத 4/5 1 -81 கீழே போட்டால் 1/4/81. ஒரு ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார்ட்டுக்கு எல்சிஎம், டினாமினேட்டர் பார்ட்டுக்கு ஹெச்சிஎஃப். இதே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் பார்ட்டுக்கு ஹெச்சிஎஃப், டினாமினேட்டர் பார்ட்டுக்கு எல்சிஎம். ஓகேவா. ஸோ அடுத்தது 170. 6 மணிகள் முதலில் ஒன்றாக ஒலிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு 6 மணி வச்சுருக்கிறீங்க. 1 2 3 பெல் 1 பெல் 2 பெல் 3 பெல் 4 பெல் 5 பெல் 6. இவை ஒவ்வொன்றும் ஓகேவா 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடிகள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0ல் ஒரு தடவை ஒலிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 வினாடிகளில் ஒலிக்கும் என்றால் 30 நிமிடங்கள் 30 நிமிடம் × 60னா 1800 வினாடியில் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2ஆல் இது பண்ணால் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6. ஸோ மறுபடியும் 2ஆல் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 1 3 2 5 3. மறுபடியும் 3 போட்டோம்னா 1 1 1 2 5 1. இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. 2 × 5 10. ஓகேவா. 2 × 2 4 4 3 12. ஸோ 12 × 10 அப்படின்னா 1000 ரைட்டா 2 × 2 4 4 3 12 12 × 10 ரைட்டா 120. ஓகேவா. ஸோ 120 வினாடி 120 வினாடி அப்படிங்கிறது 120 வினாடி அப்படிங்கிறது 2 நிமிஷம் சரியா. 120 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா இதெல்லாம் என்ன பண்ணோம் மீண்டும் ஒரு சேர அடிக்கும். அப்போ 120 செகண்ட் அப்படிங்கிறது 2 மினிட்ஸ். ஓகேவா. அப்போ 30 நிமிஷத்தில் 30/2னா 15 முறை ஒலிக்கும். 2வது 4வது 6வது 8 12வது நிமிஷம் 14 16 18 20 22 24 26 28 30னா 15 முறை. இந்த 0வையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 15 + 1 16 முறை இந்த மணி ஒலிக்கும். ஸோ இந்த கொஷின்லேயே முக்கியமானது இதுதான். ஸோ 15 கிடையாது 30 நிமிஷம்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாம் ஒன்று சேர அடிக்கும் 6 மணியும் ரைட்டா. 0ல் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 10 2 10 4 10 6 10 8 10 12 10 14 10 16 18 20 22 24 26 28 30 10 30க்குள்ளே எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னா சரியா. அந்த 0வை கால்குலேட் பண்ணோம்னா ஸ்டார்டிங் டைமையும் அட் டைமில் அடிக்கும்பொழுது 15 + 1 16 முறை. ஓகே. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இதே தான் சேம் பேட்டர்ன் தான் ரைட்டா. ஸோ இந்த வேல்யூவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் என்பது இன்ட்டு ரைட்டா. மைனஸ் என்பது என்னது இன்ட்டு. அடுத்தது என்னது டிவிஷன் என்பது என்ன ப்ளஸ்ஸு. அடுத்து என்னது இன்ட்டு என்பது என்னவாக வரும் இன்ட்டு என்பது டிவிஷனாக வரும். அடுத்து என்ன வருது ப்ளஸ் என்பது என்னவாக வரும் மைனஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது 3 சரியா. 3 × 5 டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ் என்னது 19 ரைட்டா. ஸோ 3 மைனஸுக்கு பதிலாக இன்ட்டு போட்டாச்சு 15 டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டாச்சு. ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டுக்கு பதிலாக என்ன போடணும் /8 ரைட்டா /8. அடுத்தது 3 × 5ல் 3 × 15
ரைட்டா. அடுத்து ப்ளஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டிவைடட் பை ப்ளஸுக்கு பதிலாக -6. ஸோ இந்த எடுத்து எழுதும் பொழுதுலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதணுங்க. 3 15 45, 45 ப்ளஸ் ஒரு 19 64. ஸோ 64 வகுத்தல் 8, 8 8 64 மைனஸ் ஒரு 6. ஸோ 8 - 6 இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 2 ஆன்சர். ஓகேவா. இதுக்கு என்ன ஆப்ஷன், சி. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி. ஒன்றுமே இல்லை, அந்த வேல்யூவை கொடுத்துருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து இங்கே கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு டைரெக்டாக அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா. போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் 3 15 45 19 கூட்டினா 64 டிவைட் பை 8 8 8 64. அப்புறம் -6 8ல் 6 போச்சுன்னா 2. ஓகே. ஸோ வெரி சிம்பிள். அடுத்தது பாருங்கள், ஏபிசிடியோட வேல்யூ வந்து 2 4 6 8 10 12 14 16ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஃபோட வேல்யூ அப்படின்னா ஸோ ABCDEFGH. ஓகே. 2 4 6 8 10 12 14 16. ஓகேவா. ஸோ இதுதான் வேல்யூ. அப்போ எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா 12. ஸோ 12 டிவைடட் பை ரூட் ஆஃப் பியோட வேல்யூ என்ன, ஸோ பியோட வேல்யூ 4. அடுத்தது ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரூட் ஆஃப் ஏனா √2 இன்ட்டு ரூட் ஆஃப் டியோட வேல்யூ என்ன 8. ஓகேவா. ஸோ 12 டிவைடட் பை √4னா 2 ப்ளஸ் 2 8 16 2 8 16 √16 வேல்யூ என்ன 4. 2 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 6 + 4 என்ன 10. ஸோ 10ஓட வேல்யூ டைரெக்டாக கேட்காம 10க்கு பதிலாக என்ன போடலாங்கிறாங்க, இ. ஓகேவா. 10க்கு அதனோட ஆல்ஃபபெட் என்ன வரும், ஈன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இ கொடுத்தாச்சு. ஓகே. அடுத்தது பாருங்கள், பல்லுறுப்புக்கோவை மீசிமா மீப்போவை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. எல்சிஎம் இன்ட்டு HCF இன்ட்டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. அதே தான், வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ 2 எல்சிஎம் என்ன, HCF என்னன்னு பார்த்துக்கலாம். இரு பல்லுறுப்புக்கோவையின் மீப்போவா மற்றும் மீசிமா. மீப்போவா x+1 இன்ட்டு x⁴ - 1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 என்ன, ஒரு நம்பர் x² + 1 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன, n2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த x⁴ - 1 இருக்குது இல்லையா, இந்த x⁴ - 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a⁴ - b⁴ அப்படின்னா a² + b² இன்ட்டு a² - b². இந்த a² - b² எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b இன்ட்டு a - b. ஓகேவா. ஸோ இப்படி நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ a⁴ 8 - b⁴ இருந்தால் a⁴ எப்படி பிரிச்சதுன்னா பாதி a⁴ + b⁴ இன்ட்டு a⁴ - b⁴ எழுதலாம். இந்த a⁴ - b⁴ எப்படி எழுதலாம், a² + b² இன்ட்டு a² - b². இந்த a² - b² எப்படி எழுதலாம், a + b இன்ட்டு a - b. இதுதான். அப்போ x⁴ - 1 x⁴ - 1/4 மீனிங். அப்போ x² + 1 x² - 1² அப்படின்னு எழுதலாம். 1² 1 தான், 1 1 தான். ஓகேவா. ஸோ இதை அப்படி பிரித்து எழுதுகிறோம். அப்போ x + 1 இன்ட்டு x² + 1 இன்ட்டு x² - 1 இஸ் ஈக்குவல் டு x² + 1 இன்ட்டு n2 நம்பர் 2. அப்போ x² + 1 x² + 1 கேன்சல் ஆயிடுது. இந்த x² - 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x + 1 இன்ட்டு x - 1. இங்கே ஆல்ரெடி x + 1 இருக்குது. அப்போ x + 1 இன்ட்டு x + 1 என்னென்னா x + 1 ஹோல்² இன்ட்டு x - 1. ஓகேவா. ஸோ இதுதான் நம்பர் 2. அனதர் ஒரு பல்லுறுப்புக்கோவையோட மற்றொன்றுடைய காண்க அப்படின்னா x + 1 ஹோல்² இன்ட்டு x - 1. ரைட்டா. இப்போ பாருங்களேன், இப்போது இதில் ஆப்ஷனில் சின்ன மாடிஃபிகேஷன். ஒன்று x + 1 ஹோல்² இன்ட்டு x - 1 வரணும். ஆப்ஷன் இல்லைன்னா அப்போ x + 1 இன்ட்டு x - 1 எப்படி எழுதிக்கலாம், x² - 1 அப்போ x + 1. ஸோ இப்படியே வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு வேலை மீசி. அப்போ இதோட முடிச்சுக்கலாம், x² 1 இன்ட்டு x + 1. அப்போது இதுதான் ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதை x² - 1 எலாபரேட் பண்ணியிருக்கிறேன், x + 1 இன்ட்டு x - 1. ஆனால் அப்படி பண்ணணும்னு இங்கே அவசியம் கிடையாது. ஓகேவா. ஸோ அப்படியே டைரெக்டாகவே இருக்கிறத அப்படி எடுத்து எழுதிக்கிட்டாங்க. ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரலினா கூட வேறு ஏதாவது அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி ஏதாவது வச்சுருக்கிறாங்களாங்கிறத நம்ம என்ன பண்ணி ஆகணும், திங்க் பண்ணி ஆகணும். அடுத்தது ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேவா. இறங்க வரிசையில் ஏறு வரிசையாக இறங்க வரிசை. ஏன்னா இறங்க வரிசை அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது 3rd ரூட்டு, இது 4th ரூட்டு, இது 6th ரூட்டு, இது ஸ்கொயர் ரூட்டு, இது 12வது ரூட்டு. அப்போ இந்த ரூட்டெல்லாம் என்ன பண்ணலான்னா, இது 3 4 6 2 12 இந்த ரூட்டெல்லாம் காமன் ரூட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணுங்க, காமன் ரூட்டுக்கு. அப்போ 3 4 6 2 12க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்னது 12th ரூட்டு. எல்லாத்தையுமே எது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, 12th ரூட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 12 பவர் 1/3. ஓகேவா. இதுதான் அந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 எப்படி எழுதுவோம், 36 பவர் 1/2ன்னு எழுதுவோம். இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. இதே க்யூப் ரூட் ஆஃப் 36ன்னு எப்படி எழுதுவோம், 36 பவர்
36 பவர் என்ன எழுதுவான் 1/3 இதுதான் கியூப் ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ 12th ரூட் அப்படின்னா 12 பவர் 1/3. 4th ரூட் ஆஃப் 20 அப்படின்னா 20 பவர் 1/4. 6th ரூட் அப்படின்னா 25 பவர் 1/6. இது வந்து ஸ்கொயர் ரூட்னா 1/2. அடுத்தது 112க்கு 112 12th ரூட்டு. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நியூமரேட்டர் பார்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்து மாற்ற போகிறோம். 3 12 அப்போ மேலே என்ன வரும் 4. இங்கே 3 12 அப்போ இங்கே என்ன வரும் 3. அடுத்து 2 6 12 இங்கே என்ன வரும் 2. 2 6 12 அப்போ இங்கே என்ன வரும் 6. அப்போ 12 இங்கே வந்துருச்சு, 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போது 12 பவர் 4/12 கமா 20 பவர் 3/12 கமா 25 பவர் 2/12 அடுத்து 80 பவர் 6/12 கமா 112 அப்படியே 1/12ன்னு வச்சுக்கிறோம். ரைட்? அப்போ எல்லாமே கீழே பாருங்கள், இங்கே 12th ரூட் வந்துருச்சு, இங்கே 12th ரூட் வந்துருச்சு, இங்கே 12th ரூட் வந்துருச்சு, இங்கே 12th ரூட் வந்துருச்சா. அப்போது 12th ரூட் ஆஃப் 12 பவர் 4 இது எப்படி எழுதலாம். அடுத்தது 12th ரூட் ஆஃப் 20 பவர் 3. அடுத்தது பாருங்கள் 12th ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர். ரைட்டா? அடுத்து 12th ரூட் ஆஃப் 86 80 பவர் 6. அடுத்து 12th ரூட் ஆஃப் 112. இப்போ ரூட் எல்லாமே என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமன் ரூட்டு கொண்டு வந்துட்டோம். சரியா? 4th ரூட்டு, 3rd ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டு, 6th ரூட்டு, 12th ரூட் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே கன்வெர்டட் இன்ட்டு 12th ரூட். இதையும் 12th ரூட்டுக்கு மாற்றியாச்சு. 12th ரூட்டுக்கு 12th ரூட்டுக்கு 12th ரூட்டுக்கு 12th ரூட்டுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் 12 பவர் 4ஓட வேல்யூ அதிகமாக இருக்குமா, 80 பவர் 6ஓட வேல்யூ அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா 80 பவர் 6ஓட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். இருக்கலே லோயஸ்ட் என்னது 12th ரூட் ஆஃப் 112. இப்போ 12 பவர் 4னா 12 × 12 144. 144 × 144 கண்டிப்பாக இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 × 100னாலே 10,000. ஓகேவா? அப்போ இது எச்சாக தான் இருக்கும். 20 கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 8. அப்போ இதுக்கு 8000. 25 ஸ்கொயர்னா 625. 8 80 80 80னா இது அதிகம், இது ஃபஸ்ட்டு அதிகம். அடுத்து 12 பவர் 4 ரெண்டாவது அதிகம். அடுத்து இது மூணாவது அதிகம், இது நாலாவது அதிகம். இதுதான் இருக்கலே லோயஸ்ட்டு. ஸோ அப்போ இது எப்படி எழுதணும்னா 2 3 4 1 5. ஓகேவா? எப்படி எழுதணும் 2 3 இது ரெண்டாவது, இது 3, இது 4th, இதுதான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது, இது லாஸ்ட்டாக வரக்கூடியது. அப்போ இதுக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 80 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ பி. ஓகேவா? அதே மாதிரி 5வது லாஸ்ட்டாக இருக்கிறது இதுதான் 112. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏறு வரிசை. இதே இறங்கு வரிசைனா அப்படியே ரிவர்ஸில் எடுத்து பார்த்துக்கணும். ஓகே? ஸோ இது புரியுதா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. ரூட்டை பார்க்கணும், எல்லா ரூட்டையும் காமனாக கொண்டு வரணும். 12th ரூட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே? ஸோ கிளியர்? ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் சம்ஸ். 199 இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம்மு. 5 6 7 மற்றும் 8ஆல் வகுக்கும் பொழுது மீதி என்ன இருக்கணும் 3. 9ஆல் வகுக்கும்போது மீதி என்ன வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் 9 பார்க்கணும். ரைட்டா? இதில் மிகச்சிறிய எண் எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 1677. டிவிசிபிலிட்டி ரூல் 9 என்ன சொல்லுது, சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. இப்போது 2727 இது எதால் டிவைட் ஆகும்னா 9ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 2 + 7 9, 2 + 7 9, 9 + 9 18, 18 1 + 8னா 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய கூடுதல் வந்து 9ஆல் வகுபடக்கூடிய எண்களாக இருந்ததுன்னா கொடுக்கப்பட்டுள்ள எண் 9ஆல் வகுபடும். 1 + 6 என்னது 7, 7 + 7 + 7னா 21, 21 எதால் டிவைட் ஆகாது, 9ஆல் டிவைட் ஆகாது, அது இப்போ வராது. அப்போ 1683. ஸோ இது பாருங்களேன். இன்னொன்று இது 5ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வரும், 2 தான் வரும், 3 வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 9ஆல் வகுபடுமா, 1 + 6 7, 7 + 3 10, 10 + 8 18, 18 அப்படிங்கிறது எதால் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும். அப்போது இது 5ஆல் டிவைட் ஆகுதா, 5ஆல் டிவைட் ஆனால் மீதி 3 வருது. 6ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை வருது, 2 12 மீதி 48, மீதி 3 வந்துருச்சு. 7ஆல் டிவைட் பண்ணால் 2 14 28 3 வந்துருச்சு. சரியா? மற்றும் 8ஆல் வகுக்கும் பொழுது என்ன வருது, 2 8 16 மீதி 3 வந்துருச்சு. அப்போது கொடுத்துருக்கிறதுலே மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி. ஏன்னா நீங்கள் சிக்கும் டிக்கும் போய் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பிலேயே எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிட்டீங்க. ஸோ பி ஆப்ஷன் இஸ் தி சரி. ஓகே? அடுத்து 15 21 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? ஓகே, 15ஓட ரூல் என்ன, 3 × 5. 21ஓட ரூல் என்ன, 3 × 7 21. 27னா என்ன, 3 9 27. சரியா? ஸோ இதுதான் வந்து
3ஓட ரூலையும் 9ஓட ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 5ஓட ரூலையும் 7ஓடைய ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மிகப்பெரிய 4 இலக்கு எண். அப்போ மிகப்பெரிய 4 இலக்கு என்ன 4 ஆப்ஷன் பார்க்குறோம். 999 5ஆல் வகுபடாது, அது வந்துடாது. இது 5ஆல் வகுபடும், ரைட்டா. 9ஆல் வகுபடுமா? வகுபடாது. ஏன்னா 4 + 5 9, 9 + 9 18, 18 + 8 26, 26 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி வராது. அடுத்தது பாருங்கள் ஆப்ஷன் சி 9 + 4 + 5 அப்படிங்கிறது கூட்டினா 18, சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இதனுடைய கூடுதல் வந்து 18 வந்துருச்சு. 18 அப்படிங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும், ரைட்டா. ஸோ அப்போ மீதி எல்லாத்தாலையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 8 5 இது 18. ஸோ இதுவா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும், இதுவும் எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். 5ஆல் இது டிவைட் ஆகும், 5ஆல் இது டிவைட் ஆகும். அடுத்து எதால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணும், 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். எத்தனை டைம்? ஒரு டைமு. மறுபடியும் என்ன ஆகுது? 7ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ ஒரு டைமு 7 24, 3 21, 21 35, இது 7ஆல் டிவைட் ஆகுது. இது 7ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு டைம் 15 14 10, இதுவுமே வந்து எதால் டிவைட் ஆகுது? 7ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் இது இருக்கலே மிகப்பெரிய 4 இலக்கு என்ன அப்படிங்க பார்க்கும்போது 9450 தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ நல்லா படிங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். ஸோ எல்லாமே எவ்வளோ குயிக்காக சம் சால்வ் பண்ணுமோ அவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ வில் கெட் 25 out of 25 எடுக்க முடியும். தேங்க்யூ ஆல். அடுத்த செஷனில் பார்ப்போம்.